வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு பெருமை இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து நான் ஹோமியோபதி மெடிசின்ஸ் மட்டும்தான் எடுத்து வளர்ந்துருக்கேன். ஏன்னா என்னோட பெரியப்பா எங்கள் அப்பாவோட அப்பா ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவங்க விருதுநகரில் தென்காசிலலாம் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவங்க. ஸோ ஹோமியோபதிக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் ஹோமியோபதி புக்ஸ்லாம் பார்த்து வளர்ந்ததுனால ஹோமியோபதி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காய்ச்சல் அடித்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்பிட்ட கேளு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா பேரை சொல்லி தான் எல்லா சொந்தமுமே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எங்கள் பெரியப்பா மருந்து 2 பில்ஸ் கொடுத்தாலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் ரொம்ப பிடிச்ச ஒரு படிப்பாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் பெரியப்பா நான் 10th ஸ்டாண்டர்ட் எழுதி முடித்த உடனேயும் 10th 400 மேலே மார்க் அப்படின்னோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. பாப்பா என்னை மடியில் உட்கார வச்சுட்டு, பாப்பா இந்த மாதிரி நான் ஹோமியோபதி டாக்டராக இருக்கேன், பெரியப்பாவோட ஆசை என்னென்னா நீயும் அதே மாதிரி ஹோமியோபதி டாக்டராகி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக நான் இருந்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். எங்கள் பெரியப்பாவை நான் ரொம்ப அன்பாக அப்பப்போ நினச்சி பார்த்துப்பேன். ஏன்னா எங்கள் பெரியப்பாவோட அன்பு மட்டும்தான் எங்களை சின்ன வயசில் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்துச்சு. மொத்த ஜாயின்ட் ஃபேமிலியும் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக, யாருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும்.